ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு அருமையான ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவக்காய் ரைஸ். இது வந்து கோவக்காயில் செய்கிறமே பிள்ளைங்க எப்படி சாப்பிடும்னு நினைக்காதீங்க. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கொடுத்து அனுப்பி பாருங்கள். டப்பா காலியாக தான் வரும். எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ அதே வானல்லே 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு காரத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அதே பிளேட்லேயே சேர்த்துருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதையும் வறுத்துட்டு இப்போ இதே மாதிரி இதில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கோவக்காவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அது வெந்து வரும் வதங்கும் பொழுது. இப்போ இதில் அந்த நறுக்கின கோவக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த கோவக்காய் வேகிறதுக்கு நம்ம விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி கோவக்காவும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை இப்போ இதில் சேர்த்துருங்க. இந்த பொடி மீந்து போனால் கூட நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு கோவக்காய் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். ரைத்தாவோடையோ இல்லை வத்தலோடையோ கொடுத்து அனுப்பி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். காய்கறிகள் சாப்பிடாத பிள்ளைகளை கூட கோவக்காய் மாதிரியான காய்கறிகளை சாப்பிட வச்சோன்ற திருப்தி கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.